ஹாய் ஹலோ வெல்கம் டு பிரியாஸ் ரெசிபிஸ் ரூம். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பாசிப்பருப்பு பாயசம் தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போது வாஷ் பண்ணதுக்கப்புறமா பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இந்த அளவு தண்ணி சேர்த்தாலே போதும், அந்த தண்ணியிலே வெந்துடும் பருப்பு. ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நமக்கு பருப்பு நல்லா வெந்து வந்துடும். வெந்த பருப்பை வந்து நம்ம கரண்டிலே வச்சு மசிச்சுக்கலாம். நல்லா வெந்துச்சுங்கிறதால இது ஸ்வீட்னஸ்க்காக நம்ம இப்போது வெல்லம் தான் சேர்க்க போகிறோம். வெல்லம் வந்து நான் 1.25 கப் சேர்த்துருக்கேன். அது கொஞ்சம் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து பருப்பில் ஆட் பண்ணிக்கலாம். தூசி இருக்கோன்னா நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம், இல்லாட்டி நம்ம அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெல்லத்தையும் பருப்பையும் நல்லா ஒன்று சேர கலர விட்டுக்கலாம். இப்போ இதில் நான் ஸ்வீட்னஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பிஞ்சு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது நல்லா ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணி விட்டு ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறமா நான் இதில் வந்து ஒரு 1/4 லிட்டர் பாலை வந்து காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஒன்று சேர கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து இதில் வந்து முந்திரி பருப்பு தேங்காயும் நம்ம நெய்யில் ஃப்ரை பண்ணி சேர்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டு ஒரு 10 முந்திரி பருப்பு போல் நான் நெய்யில் ஃப்ரை பண்ணிக்கிறேன். அது ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு 2 பத்தை தேங்காய் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து கருகிடக்கூடாது, ஆனால் சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். சிம்மிலே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணோம். இப்போ தாளிச்ச ரெண்டையுமே நம்ம பருப்பில் ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க, சூப்பர் டேஸ்டியான பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆகிடும். ஒரு 1/2 ஹவருக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். இது போல் நிறைய ரெசிபிஸ் வீடியோ பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.